அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கடேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாடலில் பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்டு அசஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், assign oxidation number to the underlined elements in each of the following species அப்படின்னு கொடுத்துருக்காங்க. As we know that the sum of the oxidation states of all the atoms or ions in a neutral compound is 0. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நியூட்ரல் காம்பவுண்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அயான்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது H4P2O7 அப்படிங்கிற காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேம் வந்து பைரோபாஸ்பாரிக் ஆசிட். இதில் என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, பாஸ்பரஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஸோ அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 4 போட்டுக்கிட்டோம். இங்கே பாஸ்பரஸ் 2 இருக்குது, 2 போட்டுக்கிட்டோம். பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். +7 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 7 போட்டுக்கிட்டோம். ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2, அதனால் -2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டோட்டல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 4 அப்படியே இருக்குது, 2x அப்படியே இருக்குது. 7 × -2 இஸ் ஈக்குவல் டு 14 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. எக்ஸ் என்னவாக இருந்ததுன்னா ஆன்சர் 0 வரணும். அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் 5ஆக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் அதை. இது 4. இப்போ 2 × 5 10 -14 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 10 + 4ங்கிறது 14. 14 - 14 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா +5. அடுத்தது செகண்ட் H2S2O7. இந்த காம்பவுண்டோட நேம் வந்து டைசல்ஃபூரிக் ஆசிட். இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 நமக்கு தெரியும். ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2ன்னு போட்டுக்கிட்டோம். இங்கே 2 சல்ஃபர் இருக்குது, 2 போட்டுக்கிட்டோம். சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். +7 ஆக்சிஜன் இருக்குது, 7. ஒரு ஆக்சிஜனுக்கு -2ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 அப்படியே இருக்குது, 2x அப்படியே இருக்குது. 2 × 7 இஸ் ஈக்குவல் டு -14 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0 வரணும். அப்படின்னா 6. அப்போ இங்கே 2 அப்படியே இருக்குது, 2 வச்சுக்கிறோம். இங்கே 6 போட்டு -14 போட்டால் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 2 + 12 - 14 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 12 + 2 இஸ் ஈக்குவல் டு 14. 14 - 14 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 6ஆக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் 0 வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது +6. நெக்ஸ்ட்டு Fe3O4 iron oxide. Fe3O4 contains iron atoms of both +2 and +3 oxidation state. இந்த Fe3O4ல அயன் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இன்னொன்று +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இட் இஸ் a stoichiometric mixture of ferrous and ferric oxides combined as Fe3O4. Fe3O4ல ஃபெர்ரஸ் ஆக்சைடும் ஃபெர்ரிக் ஆக்சைடும் கம்பைன்ட் ஆகியிருக்கு. ஃபெர்ரஸ்னால் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2, ஃபெர்ரிக்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் FeO and Fe2O3 is -2. Let the oxidation state of iron in FeO and Fe2O3 be X and Y respectively. இந்த FeOல தனியாக அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். Fe2O3ல அயனுக்கு தனியாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். Fe2O3ல இருக்க அயனுக்கு ஒய்ன்னு வச்சுக்கிறோம்.
இதை நம்ம பார்த்தது as we know that the sum of the oxidation states of all the atoms or ions in a neutral compound is 0. இது நமக்கு தெரியும் என்னன்ட்டு. Therefore, oxidation state of ion in FeO is அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், ப்ளஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம். ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் என்னவாக இருந்தால் ஆன்சர் வந்து 0 வரணும், ப்ளஸ் 2வாக இருந்தால் 0 வரணும். அப்போ 2 - 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் வேல்யூ என்னது +2. The oxidation state of ion in Fe2O3 is இங்கே 2 Fe இருக்குது, ஸோ 2 போட்டுக்கிட்டோம். இந்த அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, 3 போட்டுக்கிட்டோம். ஒரு ஆக்சிஜனுக்கு -2ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2y - 6 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0 வரணும்னா 3. இப்போ 2 × 3 - 6 ஈக்குவல் டு 0. இப்போ 6 - 6 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது +3. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் in Fe3O4 is +2 and +3 respectively. இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது +2 இருக்குது, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது +3. அப்போ இது ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் எதில் இருக்குது Fe3O4ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட், ரெடியூஸ்ட், oxidizing agent and reducing agent for each of the following reactions. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, எது ரெடியூஸ் ஆகிருக்கு, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க. இப்போ என்னது இது ஃபார்மால்டிஹைட். இப்போ இந்த ஃபார்மால்டிஹைட் என்ன இருக்குது பாருங்கள், ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, ஃபார்மேட் அயனையாக மாறி இருக்கு. இப்போ இது என்னது ஆக்சிடேஷன். அடுத்தது இங்கே பாருங்கள், காப்பர் 2+ அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே என்னவா இருக்குது பாருங்கள், காப்பர் 1+ மாறிடுச்சு. அப்போ 2+ 1+ மாறுறதுக்கு பேர் என்னது ரிடக்ஷன். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபார்மால்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்டு, ஸோ இட் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ இங்கே ஃபார்மால்டிஹைட் என்ன இருக்குது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அப்போ அது என்னன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், காப்பர் 2+ இஸ் ரெடியூஸ்டு, +2லேருந்து என்ன ஆயிடுச்சு +1க்கு வந்துருச்சு. அப்போ என்ன இருக்குங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு N2O4 அப்படிங்கிறது என்னென்னா டை நைட்ரஜன் டெட்ராக்சைடு. இது ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் அண்டு வாட்டர் மாலிகுலாக மாறி இருக்கு. இங்கே இந்த நைட்ரஜன் டெட்ராக்சைடு என்ன ஆயிருக்கு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆயிருக்கு ரிடக்ஷன் ஆகிருக்கு. அப்போ N2O4ங்கிறது ஆக்சிடைஸ் ஆனதுனால அது என்னன்னு சொல்கிறோம் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனால இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு calculate the oxidation number of the following underlined elements. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே தெரியும். அதாவது ஒரு நியூட்ரல் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்மால்டிஹைட். இதில் கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு 1 ப்ளஸ் கார்பனுக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். இந்த ஹைட்ரஜனுக்கு +1, இந்த ஆக்சிஜனுக்கு -2 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 + 1 2 + x - 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் என்னவாக இருந்தால் ஆன்சர் 0 வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் என்னவாக இருந்தால் 0 வரணும் 0வாக இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0. இப்போ ஃபார்மால்டிஹைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. செகண்ட் ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதில் கார்பனோடது கேட்குறாங்க. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 1 எடுத்துக்கிறோம். இந்த கார்பனுக்கு தெரியாது எக்ஸு, இந்த ஆக்சிஜனுக்கு -2, இந்த ஆக்சிஜனுக்கு -2, இந்த ஹைட்ரஜனுக்கு +1 இஸ் ஈக்குவல் டு 0. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஸோ 2 + x -4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்ததுன்னா ஆன்சர் உங்களுக்கு 0 கிடைக்கணும் அப்படின்னா 2. இப்போ 2 + 2 -4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2. அப்போ இந்த ஃபார்மிக் ஆசிடில் இருக்கக்கூடிய கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா HClO3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து குளோரிக் ஆசிட். இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ அப்போ 1 வச்சுக்கிறோம். குளோரினுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 3 ஆக்சிஜனுக்கு -6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 0 வரணும்னா 5. இப்போ 1 + 5 - 6 = 0. இப்போ x = +5. இப்போ குளோரிக் ஆசிடில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +5. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் the following equations by oxidation number method. இதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, assign oxidation number to the atoms in the equation. கெமிக்கல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை விச் ஆட்டம் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ரியாக்ஷன் நடக்கிறப்ப எந்த ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் 3, பேலன்சிங் ஆட்டம்ஸ் விச் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்டு ரெடக்ஷன். இப்போ ஆக்சிடைஸும் ஆயிருக்கும், ரெடக்ஷனும் நடந்திருக்கும் அந்த ரியாக்ஷனில். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஆட்டத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 4, பேலன்சிங் த சார்ஜ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சார்ஜஸை நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும். Step 5, balance other elements other than oxygen and hydrogen. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 6, பேலன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 7, செக் எவ்ரிதிங் பேலன்சஸ். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, XeO6 4-. இப்போ இது என்னென்னா பெர் ஜாந்தேட் ஆனையான். இதுக்கு பேர் வந்து பெர் ஜாந்தேட் ஆனையான். இப்போ என்னங்கிற பாரு, மேங்கனஸ் 2+ இருக்குது, இங்கே H+ இருக்குது. இங்கே என்ன இருக்குது, மேங்கனஸ் ஆக்சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா +7 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, +2 இருக்குது. அடுத்து என்ன கிடைக்குது பேர், ஜெனான் ட்ரை ஆக்சைடு கிடைக்குது. இப்போ இதில் இந்த ஜெனான் +8 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து என்னவா மாறி இருக்கு, +6 மாறி இருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெடக்ஷன் சொல்கிறோம். அப்போ எப்படி இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிருக்கு, எப்படின்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மேங்கனஸ் 2+ இருக்குது. இந்த மேங்கனஸ் 2+ என்னவா மாறி இருக்குன்னா மேங்கனஸ் 7+ மாறி இருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5. அப்போ இந்த மேங்கனஸ் 2+ 5 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி மேங்கனஸ் 7+ மாறி இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் xenon இன் XeO6 4- சேஞ்சஸ் ஃப்ரம் +8 to +6 பை கெய்னிங் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ +8லேருந்து +6 மாறிடுச்சு, 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனஸ் இஸ் +2. இந்த இடத்துல +2ல் இருக்குது. விச் சேஞ்சஸ் டு +7 by losing 5 electrons. இப்போ மேங்கனஸ் +2லேருந்து மேங்கனஸ் +7 மாறி இருக்கு. எப்படி, 5 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கு. இது கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஜெனான் வந்து என்னவா இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு. இந்த மேங்கனஸ் என்ன பண்ணியிருக்கு, 5 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம சார்ஜை வந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ இந்த XeO6 4- என்ன ஆகணும், இங்கே 5ன்னு வந்துடும். இந்த 2 அந்த மேங்கனஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ 2Mn2+ + 14H+, which gives MnO4- XeO3 + 7H2O. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 5 இருக்குது ஜெனான், இங்கே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 5 போட்டுடுறோம். அடுத்தது இங்கே மேங்கனஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 2 போட்டுடுறோம். ஸோ இப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம் + அமோனியா விச் கிவ்ஸ் Mg3N2. இப்போ Mg3N2க்கு நேம் என்னென்னா மெக்னீஷியம் நைட்ரைடு அப்படின்னு நேமு. இப்போ இதில் நம்ம பார்ப்போம், மெக்னீஷியம் என்ன ஆயிருக்குன்னா 0 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கணும்னா 2 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது இந்த இடத்துல ஹைட்ரஜன்
என்ன இருக்குது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆயிருக்கு. அப்போ என்னது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், the oxidation state of magnesium is 0 which changes to +2 by losing 2 electrons. இப்போ 0லேருந்து +2க்கு மாறி இருக்கு. எப்படி 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு. The oxidation state of hydrogen is changed from +1 to 0 by gaining 1 electron. இங்கே பார்த்தீங்கன்னா +1ல இருக்குது, இங்கே 0வா இருக்குது. அப்போ என்ன இருக்குது ரிடக்ஷன் ஆகிருக்கு, ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்காது கெயின் பண்ணியிருக்கு. இது கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ மெக்னீஷியம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 3. இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபைனல் ஈக்குவேஷன் இங்கே 3mg பாருங்கள் 3mg + 2NH3 which gives mg3n2 + H2. இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே 3mg இருக்குது, இங்கே 3mg இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. நைட்ரஜன் 2 இருக்குது, 2 இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது 6 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 3 போட்டால் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. Third question, how many moles of ethane is required to produce 88 gram of carbon dioxide after combustion? Balanced equation for the combustion of ethane is ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா combustion reaction of ethane, 2 moles of ethane 7 moles of oxygen கூட என்ன ஆகுதுன்னா combustion நடக்குது ரெண்டும் சேர்ந்து. அப்போ நமக்கு 4 moles of carbon dioxide ஃபார்ம் ஆயிருக்கு, 6 moles of water molecule ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணால் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ கார்பனுக்கு ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அதனால் 1 போட்டுக்கிட்டோம். ஸோ இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12 ப்ளஸ் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 2 போட்டுக்கிட்டோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனுங்கிறது 16. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 + 32 = 44 gram per mole. இந்த 44 gram per mole நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 mole of carbon dioxide சொல்லலாம். Number of moles of ethane required to produce 4 moles of carbon dioxide is equal to 2 mole. இங்கே பாருங்கள், இது 4 mole of carbon dioxide ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. 4 mole carbon dioxide ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எத்தனை மோல் ஈத்தேன் தேவைன்னா 2 moles நமக்கு தேவை. The number of moles of ethane required to produce 2 mole, that is 88 gram of carbon dioxide is equal 2/4 into 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை ரெண்டையும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 1 mole of ethane. தேங்க்யூ. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.